அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு மை சேனல். என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கடா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். இது இன்றைக்கி ஒரு செம்மையான தூணா ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு லார்ஜ் சைஸ் ஆனியனை நல்லா ஃபைனாக இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் தக்காளியே இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கணுன்னா நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கும். இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டிண்டு தூணாவை இந்த வெங்காயம் தக்காளிலாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு நிறையா கிரேவி அமௌண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முட்டைக்கோஸ் கேரட் கூட நீங்கள் துருவி இந்த வெங்காயம் தக்காளியோட லைட்டாக ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஃப்ரெஷ் ஃபிஷ் தூணான்னு கூட நம்ம ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கோம். டின் கேன் இல்லாதவங்க எப்படி இந்த ஃப்ரெஷ் தூணாவை செய்கிறது, தூணாவை எப்படி ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வேண்டாம் தரேன், ஏன்னா அதையும் போய் பாருங்கள். இந்த ரெசிபிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம ஸ்பைஸ் ஆட் பண்ணுறதால தான் இதோடைய டேஸ்ட்டே இருக்குது. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்திக்கவோ குறைச்சிக்கவோ செய்யுங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிடணும் அந்த கிரேவியை. கிரேவியில் மசாலா எல்லாம் சூப்பராக பிளெண்ட் ஆகி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஒரு சப்பாத்திக்கு இப்படி எடுத்து சாப்பிட்ற மாதிரி நம்ம கிரேவி மாதிரி செமி கிரேவி மாதிரி ஆக்கிக்கிறோம். இதை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்பாத்தி கூட சூப்பராக சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு இது ஒரு செம்மையான சைடிஷ். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.